தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் ஜூனியர் என்டிஆர் சமீபத்தில் முருகப்பெருமான் வரலாற்று படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார். தமிழ் கடவுள் முருகனின் வரலாறு படம் என அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு கூடவே சர்ச்சைக்குரிய கருத்தையும் தெரிவித்திருப்பது தமிழ் ரசிகர்களை கொதிப்படைய வைத்துள்ளது. இந்தியாவில் எத்தனையோ மதம் இருக்கலாம், இஷ்ட கடவுள்கள் என மக்களுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரை முருகக் கடவுள் மீது அபரிதமான பற்றும் பக்தியும் உண்டு. சிவபெருமான், திருமால், ஆஞ்சநேயர், விநாயகர் உள்ளிட்ட இஷ்ட தெய்வங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வழிபடலாம். ஆனால் பண்டைய காலத்திலேயே தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக சேயோன் என குறிப்பிடப்படுகிறார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சங்ககாலம் தொட்டு தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்த முருகனை பிற மொழியை சேர்ந்தவர்கள் உரிமை கொண்டாடத் தொடங்கினால் சும்மா இருப்பார்களா நம் தமிழ் ரசிகர்கள்? தெலுங்கு சினிமாவில் தொடர்ந்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் குவித்து வந்த ஜூனியர் என்டிஆரை ஒரே ஒரு அறிவிப்பின் மூலம் சமூக வலைதளங்களில் பொளந்து வருகின்றனர் நெட்டிசன்கள். అసురుల చక్రవర్తి లంకాధిపతి ఈ రావణాసురుడు. I ain't waiting on a signal. I'm the flare in the sky when it's dim though. Every scar on my arm is a memo. Saying stand up again, that's the tempo. I've been broke, I've been mean, I've been stepped on. Still I'm first on the field when the threats on. Fear talk beat till it. தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர்தான் நந்தமுரி தாரக ராமாராவ் எனும் ஜூனியர் என்டிஆர். ராமராவின் பேரரான இவர் 1990ஆம் ஆண்டு காலத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்பு கதாநாயகனாக வலம் வந்து தற்போது முன்னணி ஹீரோவாக உள்ளார். தெலுங்கு ஹீரோக்களுக்கே உள்ள டெம்ப்ளேட் என்ற வகையில் ஜூனியர் என்டிஆர் படங்களில் அடித்தால் 6 கிலோமீட்டர் தூரம் சென்று விழுவது, ஆகாயத்தில் பறப்பது, ரொமான்டிக், ஆக்ஷன், சோகம் என எல்லா காட்சிகளுக்கும் ஒரே முகபாவனை கொடுப்பது என சகலமும் இவருக்கு வரும். మీరు మారారు మీరు మారారు మీరు మారిపోయారు. నేను అదే లుచ్చగండి. తప్పు కోసం ఏ ఎదవ పనైనా చేసే ఎదవ నాయాలనే, ఏ దయా లేని దయాగాడినే నువ్వు నశ పెట్టొద్దు. ఆపే. అబద్ధం చెప్తున్నారు సార్, మీరు మారిపోయారు. నేను లేదని చెప్తున్నారు కదా. చెప్పడానికి మీరెవరు సార్? రోజు మిమ్మల్ని చూస్తుంది మీరా నేనా? కాల్చి పడేస్తాను ముర్తగారు, కాల్చి పడేస్తాను. చిరాకు తెప్పించకండి. పిల్లలు ఉన్నారని ఆలోచిస్తున్నాను. మూర్తి గారా, ఇన్నాళ్ళకి నా వయసు గుర్తొచ్చిందా సార్? పక్కింటోడు ఫ్యామిలీ గురించి. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தெலுங்கு சினிமாவில் வாட்டர்மெலன் ஸ்டார் போலவே ரசிகர்கள் மத்தியில் ட்ரோல்களை சந்தித்து வந்தாலும் பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் RRR படத்தில் நடித்ததில் இருந்துதான் தெலுங்கு சினிமா தாண்டி மற்ற மொழி ரசிகர்களையும் கவனம் ஈர்க்க தொடங்கினார். அவனோட திமிரு இரட்ட வேட்டையாடுற கதிரு. பூமியோட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவன், புரட்சியா எழுந்தவன் என் தம்பி. காட்டு கரம்புலி கொமுரம் பீ. RRR படத்தை தொடர்ந்து தேவரா படம் கை கொடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் படம் ஃபிளாப் ஆகி ஜூனியர் என்டிஆரை சோகமடையச் செய்தது. ஆனால் தொடர்ந்து ஆக்ஷன் சார்ந்த கதைகளை தேர்ந்தெடுத்து வந்த ஜூனியர் என்டிஆர் வார் 2, டிராகன் ஆகிய படங்களில் ஆர்வம் காட்டினார். இந்நிலையில் தற்போது 3 விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் புதிய படத்தில் கமிட் ஆகியுள்ளார்.
தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் கதைக்களம் என தகவல் வெளியான நிலையில் இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சூலாயுதமும் வேலும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு புகைப்படம் வெளியானது. இந்த போஸ்டரை வெளியிட்ட படத்தின் தயாரிப்பாளரான நாகவம்சி, வடக்கே பிறந்தவன், மத்திய இந்தியாவில் செதுக்கப்பட்டவன், தென்னக மக்களால் கொண்டாடப்பட்டவன் என குறிப்பிட்டிருப்பது தமிழ் ரசிகர்களை கொதிப்படையச் செய்துள்ளது. 3 விக்ரம் ஜூனியர் என்டிஆர் கூட்டணியில் உருவாக உள்ள இந்த படத்திற்கு காட் ஆஃப் வார் அல்லது ஷண்முகடு என பெயர் சூட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. உலக மக்களால் தமிழ் கடவுள் என கொண்டாடி வணங்கப்படும் முருகனை எப்படி தெலுங்கு மொழி உரிமை கொண்டாட முடியும் என தமிழ் ரசிகர்கள் ஏகத்துக்கும் பொங்கி வருகின்றனர். தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் முருகனுக்கு கோவில்கள், கருவறை இருப்பதை காண்பதே அரிது. இப்படி இருக்க முருகக் கடவுளின் கதையை மையமாக கொண்டு சினிமா எடுத்து அதில் முருகன் தெலுங்கு பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தமிழ் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த படம் குறித்த அறிவிப்பு தமிழ் மக்களின் ரசனையை எதிர்பார்க்கும்படியும் இல்லை, வசூலை குறிவைக்கவும் இல்லை. மாறாக தமிழர்களின் உணர்வுகளை கிளறி சீண்டி பார்க்கும் விதமாகவே பார்க்கப்படுகிறது. திரையுலகில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில வகையான கதைக்களம் வெற்றியடைந்து அதே போன்ற டெம்ப்ளேட் தொடர்வதுண்டு. ஆனால் ஆன்மீக கதை சார்ந்த படங்களுக்கு என்றைக்குமே ஒரு வரவேற்பு உண்டு. காந்தாரா படத்தின் வெற்றியை தொடர்ந்து தென்னிந்திய சினிமா இயக்குநர்கள் ஆன்மீகம் சார்ந்த கதைகளை எடுத்து வருவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கமர்ஷியல் படங்களிலேயே நடித்து வந்த சூர்யா கடந்த சில வருடங்களாக சமூக கருத்துள்ள படங்களில் நடித்தும் தோல்வியடைந்து வந்ததால் தனது ரூட்டை மாற்றியிருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சமீபத்தை வெளியான கருப்பு திரைப்படம் சக்கை போட்டு நல்ல வசூலை குவித்தது. చాక్లెట్ కాఫీ చాక్లెట్ కాఫీ தங்கச்சி சாரிம்மா, லென்ஸை போட்டு தலைலாம் வலிக்குதா? சாக்லேட் காஃபிலாம் கூட பரவாயில்ல, ஃபில்டர் காஃபியாச்சும் கொடுமா. அண்ணா, ஃபில்டர் காஃபிக்கா இவ்வளோ கெஞ்சுறீங்க? ஆமா இருங்க, நான் உங்களுக்கு லியோ காஃபியே போட்டுட்டு வரேன். தங்கச்சின்னா தங்கச்சி தான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காமா. அண்ணா, ஸ்ட்ராங்கா ஒரு லியோ காஃபி. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயனும் தற்போது முருகப்பெருமானின் பக்தனாக சேயோன் படத்தில் நடித்து வருகிறார். ஓஜி இஸ் பேக் இடியே. மருகி நின்னா மனக்குறைய தீர்த்து வைக்கும் மாயோனே, மழையா வந்து நிலத்தை செழிக்க வைக்க செய்யோனே. வா வா நீலடா பக்காளி வர்றேன்டே. தமிழ் கடவுள் முருகனின் வாழ்க்கை வரலாற்றை தமிழ் இயக்குநர்கள் எடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அதன் தமிழ் நடிகர்கள் நடிப்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தெலுங்கு திரையுலகம் முருகனை ஆக்கிரமித்து தென்னிந்திய கடவுள் என பொதுப்படையாக அறிவிப்பை வெளியிடுவது எந்த வகையில் நியாயம் என சமூக வலைதளங்களில் கேள்விக்கணைகளை விடுத்து வருகின்றன. மேலும் உங்களுக்கு பேன் இண்டியா படம் எடுக்க வேண்டுமென்றால் முருகன் வடக்கில் பிறந்தார் என பொய் சொல்ல வேண்டுமா என்றும், உங்கள் போஸ்டரில் உள்ள ஹிந்தி அந்த கடவுள் முருகனுக்கே தெரியாது என்றும் விமர்சித்து வருகின்றனர். தற்போது படத்தின் அறிவிப்பு குறித்த போஸ்டர் வெளியானதற்கே தமிழ் ரசிகர்கள் தெலுங்கு திரையுலகை விளாச தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் படம் வெளியாவதற்குள் என்னென்ன சர்ச்சைகள் கிளம்புமோ?